பழங்கால இந்திய பெண்மணி ஒருத்தவங்க ஊழலை வெளிப்படுத்தி ஜஸ்டிஸ்க்காக எல்லாத்தையும் துணிஞ்சு செயல்பட்டிருக்காங்க. அவங்கள பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க தான் கண்ணகி. அழகான பொருட்கள், குறிப்பாக தங்க நகைகள் மேல ஆசை கொண்டிருந்த ஒரு காலத்துல வாழ்ந்திருக்காங்க. இதுலயும் இவங்க அணிந்திருந்த கொலுசுகள் அதோடு கைத்தொழில் திறனுக்காக புகழ் பெற்றது. ஆனால் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. மக்களோட விலைமதிப்பற்ற பொருட்களை திருட தனது அதிகாரத்தை யூஸ் பண்ண ஒரு பேராசை பிடிச்ச ஒரு அதிகாரி ஒருத்தர் இருந்தார். கண்ணகியின் கணவர் கோவலன் அதே மாதிரி ஒரு இருக்கிற கொலுசு ஒண்ணு வச்சிருந்தப்போ அதிகாரி அந்த வாய்ப்பை பயன்படுத்தி திருட்டு குற்றத்திற்காக கோவலனை சிக்க வைத்தார். அதிகாரியை பார்த்து பயந்த பெரும்பாலான மக்கள் போல் இல்லாம கண்ணகி அமைதியா இல்லை. கண்ணகி தவறாக குற்றம் சட்டப்பட்ட தனது கணவருக்கு நீதி கேட்டு அரசனை நோக்கி கண்ணகி சென்றாள். ஆனால் ஆமாம் சாமி போடும் ஆலோசகர்களால் சூழப்பட்டிருந்த அரசன் அவங்க கிட்ட எந்த கேள்வியும் கேட்கல. நீதி கிடைக்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அப்போதுதான் கண்ணகி யாரும் எதிர்பார்க்காத ஒன்றை செஞ்சாங்க. கண்ணகி கிட்ட இருந்த கொலுசில் ஒரு ரகசிய கல்வெட்டை எல்லார்கிட்டையும் காட்டினான். இந்த விஷயத்தை பத்தி அந்த அதிகாரி கவனிக்காம விட்டுட்டார். இந்த கல்வெட்டு மூலமா நிரபராதின்னு எல்லோருக்கும் தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம அதிகாரியோட ஊழலையும் வெளிப்படுத்தி கண்ணகி அதிகாரியை எதிர்த்து நின்னா. ஆனா அந்த அதிகாரியோ அவனோட குற்றத்தை ஒத்துக்கவே இல்லை. நீதிக்காக கண்ணகி இப்படி போராடியது ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. அவளுடைய கதை தனி ஆளாக கூட ஒருவர் அதிகாரத்துக்கு எதிராக உண்மை சொல்ல முடியும்னு நமக்கு நிரூபிச்சிருக்காங்க. கண்ணகியின் கதை துணிச்சலும் நீதிக்கானதாகவும் மிகப்பெரிய ஊழலையும் எதிர்த்து மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான இது ஒரு எடுத்துக்காட்டு.